பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த 2மே நான் வீட்டில் வாங்கி போட்டிருந்தா கூட நான் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறது என்னவோ பெரிய வெங்காயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று அவசரமாக சமையல் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா எரிச்சப்பட்டு போய் சமையல் பண்ணுவேன். இந்த 2 வேலை தான் நம்ம கிச்சனில் அதிகமாக நடக்கும். நிதானமாக உட்காந்து சமையல் பண்ண போனேன் அப்படின்னா மட்டும்தான் பொடி உள்ளியை எடுத்து உரிச்சி எடுத்து அந்த மாதிரிலாம் செய்கிறது. இது கொஞ்சம் ரேராக தான் இந்த வேலை எனக்கு ஓடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொடி உள்ளி விலை எப்போவுமே அதிகமாக இருந்து தான் நான் துபாயில் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லலாம் சீசனுக்கு தகுந்தாப்பில் மாறி மாறி நம்மளுக்கு கிடைக்கும் சில டைமு. இந்த ஊரை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தான் ஓணம் டைம்ங்கிறதுனால பொடி உள்ளி ரொம்ப சீப்பாக இருந்தோடனே சரி என்னமோ கிடைக்காத சரக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், அல்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பேக்கை வாங்கி கொண்டு போட்டேன். இவ்வளோ வெங்காயத்தை வச்சு என்னடா செய்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தா சரி வீடியோலலாம் தாலி போடகம்னு சொல்லி செய்கிறாங்க, விற்கிறாங்க. சரி நம்ம செஞ்சதும் கிடையாது, அதை யூஸ் பண்ணி சமைச்சதும் கிடையாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்களே, எப்படி தான் இருக்கும், சரி இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிறோன்னு பொடி வெங்காயத்தை உட்காந்து ஒரு 3-4 மணி நேரத்தில் அழுது எப்படியோ உரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தாப்பில் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இதுதான் மெஷர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நிறைய வீடியோவில் ஒரே மாதிரி யாரும் சொல்லித்தரலை, ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. சரி எதை ஃபாலோ பண்ணேன், மிளகு முழுமல்லிலாம் போட்ட வீடியோஸையும் நான் பார்த்தேன். அதெல்லாம் சரி நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கடுகு, உளுந்து, மஞ்சள், உப்பு போட்டிருக்கதை பார்த்துருப்பீங்க, வெள்ளைப்பூடு, பொடி உள்ளி, அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் கட்டி பெருங்காயத்தை தான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏதோ பொடி போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் விளக்கெண்ணெய், இது எவ்வளோத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அப்படியே 1 டே ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. என் வீடியோவை பார்த்துட்டு நீ இதை தான் செய்யணுமா, தயவு செஞ்சு அப்படிலாம் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறதுக்காக நான் வீடியோ போடல. அதுக்கப்புறமா இங்கே துபாயில் வெயில் நல்லா உச்சபட்ச வெயிலாக நல்லா அடிக்க தான் செய்யுது. 2-3 நாளையிலே காஞ்சிரும். ஆனால் அதை உருண்டையாக பிடிச்சி காய வச்சு பார்த்தேன், அது காயிற மாதிரி தெரில. அப்புறம் எப்படினாலும் என்ன யூஸ் தானே பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு பிடிச்ச உருண்டையை ஃபுல்லாக உட்காந்து மறுபடியும் பிரித்து எடுத்து ட்ரெயில் காய போட்டு எடுத்தேன். 3 நாளில் சூப்பராக சுக்காக காஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இந்த தாளிப்பு வடகத்தை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் யூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.